புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோவில் தேர் திருவிழா விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், வணக்கம். முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயிலில் தேரோட்டத்தில் துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் பங்கேற்று தேரினை துவக்கி வைத்திருக்கிறார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த கோயிலினுடைய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் பெருமாள் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாட வீதியில் உலாவும் நடைபெற்று வந்தது. இந்த பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டமானது இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட பெருமாள் திருத்தேரில் வைக்கப்பட்டு ஆகம விதிகளின்படி வேத மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் இந்த திருத்தேரினை துணைநிலை ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன், அமைச்சர் லட்சுமி நாராயணன், பாஜகவினுடைய மாநில தலைவர் செல்வ கணபதி எம்பி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் ஆகியோருடன் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு இந்த திருத்தேரினை வரம் பிடித்து இழுத்தனர். மேலும் புதுச்சேரியினுடைய மிகவும் முக்கியமான ஒரு சாலையாக இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி சாலையில் ஏராளமான பக்தர்கள் கூடியிருந்தால் அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டிருந்தது. மேலும் இந்த தேரோட்டமானது தொடங்கி தற்போது மாடவீதி வழியாக தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றிருக்கின்றனர். இந்த தேரோட்டத்தை முன்னிட்டு கோவிலை சுற்றி பல்வேறு இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டு தற்போது இந்த திருத்தேரோட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது.